நான் உங்கள் கிருஷ்ணா. சார் நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2024. சார் எப்போ சார் கால் பண்ண வரும்? எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. மே மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க சார், ஆனுவல் பிளான் இருந்துச்சு, அட்டவணையில் இருந்துச்சு, இன்னும் கால் பண்ண வரலையே. ஜூன் இன்னைக்கு 1 சார், இன்னைக்கு புதிய மாதம், எப்போ சார் வந்து கால் பண்ண வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஜூன் 22ஆம் தேதி ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு நடக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஜூலை மாதம், சரிங்களா, ஜூலை முதல் வீக்கில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கண்டிப்பாக கல்பர் ஆகும். எவ்வளோ வேகன்சி சார் இருக்கும்? 3876 வேகன்சி நிச்சயமாக இருக்கும். ஒரு மேஜருக்கு 250 to 300 வேகன்சி நிச்சயமாக வரும். சரிங்களா சார், எப்போ சார் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மந்தில் கால்பர் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வீக்கில், அதுலேருந்து 60 to 75 நாள், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்கலாம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் முடிச்சுட்டு பிப்ரவரி 2025 என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இன்னையிலேருந்தே ஜூன் 1ஆம் தேதியிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நண்பா, வேலைக்கு போயிட்டுலாம் உன்னால் படிக்க முடியாது. ஏன்னா சிலபஸ் அவ்வளோ இருக்குது. 25 விளக்காடு சிலபஸ் அடிஷன் பண்ண போகிறாங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன ஒரு 20,000 சம்பாதிப்பீங்க, இல்லை ஒரு 30,000 சம்பாதிப்பீங்க, இல்லை ஒரு 40,000 சம்பாதிப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனால், அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து 3 மாதம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது உட்காந்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 month சேலரி 47,000. சரிங்களா, இந்த ஒரு முறை சார், இந்த ஒரு முறை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது யங்ஸ்டர் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிட்டாங்க. இந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் 2030க்கு முன்னாடி பிஜிடிஆர் நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு வந்து 3 மாதம் உட்காந்து எஃபெக்டை போடுங்க. கண்டிப்பாக ஒரு 12 மணி நேரம் படிக்கணும். சரிங்களா, படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிகிட்டே போயிடலாம். உங்கள் மார்க்கு 100க்கு மேலே போயிட்டு ஜென்ரல் லிஸ்ட்டில் வர பாருங்கள். நிச்சயமாக ஜூலை முதல் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் உறுதியாக வரும். அக்டோபரில் எக்ஸாம் வந்து நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்கள் ப்ரிப்பரேஷனை தேவையில்லாமல் எப்போ சார் கால்பர் வரும் அப்படிங்கிறது யோசிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் இதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கணும், நிறைய இடத்துல நிறைய பேர்னால அவமானப்பட்டிருப்பீங்க. சரியா, சொந்தக்காரங்க திட்டிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு முதுகலை குத்திருப்பாங்க. சரிங்களா, வீட்டில் பேரண்ட்ஸ் விட்டுருங்க, மற்றவங்களுக்கு என்னடா படிக்கிறான் வேலைக்கு போகலான்னு உங்களை அவமானமாக நினச்சிருப்பாங்க. அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க, கேவலப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா உங்களுக்கு அரசு வேலை மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி, லைஃப் லாங் வந்து ஜாலியாக இருக்கலாம். கஷ்டப்பட்டு 3 மாதம் படிச்சிங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக நல்லா இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வீடியோ.